கண்மணி ஃபோன் பண்றாங்க. முருகனே துணை, சொல்லுங்க. அந்த ராசாத்தி திரும்பவும் வந்துட்டா. அது மட்டும் இல்ல, அந்த தனபாலையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கா. அவ மட்டும் வாயை திறந்தா நான் தான் மாட்டிக்குவேன். பணத்தை எடுத்து கொடுக்க நான் தானே ஐடியா கொடுத்தேன். நீங்க என்ன நம்பி இதை ஒப்படைச்சிருக்கீங்க. நான் என்னைக்கு உங்களை மாட்டி விட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். சரி, இதுல என் பேரு மட்டும் வராம பாத்துக்கோங்க. இல்லைன்னா குடும்பத்துல பல பிரச்சனை வந்துரும். அண்ணா ஏதாவது பிரச்சனையாண்ணா? ஆமாடா, தனபால் அந்த ராசாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாலாம். ஐயோ அண்ணே, அப்போ எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணுண்ணே. பயந்து சாகாதரா. இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்படி நான் வராம இருக்கோம்? நாம தானே பணத்தை எடுத்தோம். முருகா, டேய், அதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? தனபால் தானே சாட்சி. அதெல்லாம் செல்லாத சாட்சி ஆக்கிட வேண்டாம். எப்படின்னு? நீ வா, உனக்கு நான் காட்டுறேன். எங்கண்ணா கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டா. அண்ணே, நாமளே வழியே போய் மாட்டணுமா? அதெல்லாம் வேணாம், போ வேணாம். டேய், போகலன்னா தாண்டா நம்ம மேல சந்தேகம் வரும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பயத்தை காட்டாத. சரிண்ணே, உங்களை நம்பி தான் வரேன். நமக்கு முருகன் துணை இருக்காண்டா. வா போலாம். முருகா, என்ன நடக்க போதோ? அத்தை, ராசாத்தி நல்லா இருக்கியா? ராசாத்தி வாங்கப்பா. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா ராசாத்தி? நீங்க நல்லா இருக்கீங்களா அத்தை? உனக்கு அப்படி என்னமா கோவம்? கோவம்லாம் இல்ல மாமா. அப்புறம் எதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு போன? நீ இல்லனா அம்மா என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாத்தியா? நீ போனதுல இருந்து அம்மா சாப்பிட கூட இல்ல. இன்னைக்கு காலையில கூட ரோட்ல போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நல்ல வேளை மாமா போனதால காப்பாத்த முடிஞ்சது. என்ன நீ எங்களை வீட்டை விட்டு போக கூடாது, பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க, குடும்ப மானம் போகணும், எங்களுக்கு புத்திமதி சொன்னீங்க. நீங்களே இப்படி பண்ணலாமா? சரி சரி, ராசாத்தி ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க. ராசாத்தி வீட்டை விட்டு போனதும் ஒரு வகையில நல்லதுதான். இங்கே இருந்திருந்தா அந்த தனப்பாலை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல. இப்ப சொன்னியே குமரா, அதுதான் சரி. ராசாத்தி எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்கும். தனபால் ஏதாவது சொன்னானா? இல்ல பெரியப்பா, இப்பதான் விசாரணை போயிட்டு இருக்க. சரி வாங்கண்ணே, உள்ள போய் என்ன கேட்போம். வாங்க. டேய், கலெக்ட் பண்ண பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்கிற? சார் எனக்கு தெரியாது சார், நான் தப்பு பண்ணல சார். டேய், இல்ல மரியாதையா உண்மையை சொல்லு. இல்ல சார், சார் உண்மைதான் சார் சொல்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். சார் சொல்றா. கேட்டா நான் என்ன சொல்றேன்? சொல்றாங்க. மரியாதை சொல்றேன். ஓ அப்படியா? ஆமா, அழகிரி என் கூட தான் இருக்கான். சின்ன விஷயமா வெளியே வந்திருக்கோம். நான் உடனே அழகிரி அனுப்பி வைக்கிறேன். யாரு மாப்பிள்ள? ஃபேக்டரியில இருந்தா ஃபோன் பண்ணாங்க, லோடு வந்திருக்கான். நீ போய் சரி மாப்பிள்ள, நான் ஃபேக்டரிக்கு போறேன், நீங்க பாத்துக்கங்க. சரி, நீ போ. வேணா சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். கொல்லி அடி. சார் வேணா சார், அடிக்காதீங்க சார், எனக்கு தெரியாது சார். உனக்கு சாக அடிச்சேன் சார். ஏய் சொல்றா. மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சார் சார் நான் பண்ணது தப்புதான் சார். உண்மையை சொல்லு. சார் அடிக்காதீங்க சார். டேய், சார் பணத்தை எங்க வச்சிருக்க? சொல்றா. டேய், சார் நீயா செஞ்சா இல்ல யாரும் சொல்லி செஞ்சா? சொல்றா. அடிக்காதீங்க சார். சார் சேர்மன் தான் சார். சேர்மனும் நானும் தான் சார் அந்த பணத்தை எடுத்தோம். ஊர்ல ஃபேக்டரி கட்டுறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி பணத்தை ஆட்டையை போட்டு ராசாத்தி குடும்பத்து மேல பழிய போடணும்னு தான் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் சார். ராஸ்கல். ஆமா சார் சொன்னா அப்படியே செஞ்சிருவியா? சார் தொலைச்சிருவா ராஸ்கல். நீ விட்டுருவ நினைச்சியா? வந்து கவனிச்சுக்கிறேன்.
சார் அவன் உண்மையை சொல்லிட்டான். இதெல்லாம் சேர்மன் பண்ண வேலைதானா? சேர்மனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சார் அந்த கதையெல்லாம் வேணாம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க முன்னாடி கூட்டு வந்து விசாரிங்க. நாங்க வெயிட் பண்றோம். யாரை கூப்பிட்டு விசாரிக்கணும்? அறுபடை முருகா, என் மேல பொய்யான பழி சொல் வராம பாத்துக்கப்பா. சார் தென்னபால் அப்ரூவ் ஆயிட்டான். நீங்க தான் ஊர் மக்களோட பணத்தை வாங்க வச்சு அதை நீங்களே திருடி மறைச்சு பாரி ஐயா குடும்ப மரியாதைய கெடுக்க பார்த்திருக்கீங்க. என்ன முருகா? தப்பு முருகா, தப்பு தப்பு தப்பு. இந்த பாருங்க, ஊர்ல எந்த பிரச்சனைனாலும் என் மேல பழி வரும்னு தான் நானே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஏன்னா இது எலெக்ஷன் டைம். கண்டிப்பா பொய்யான பழி சொல் வரும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ரொம்ப கரெக்ட்ண்ணே. இந்த ராசாத்தி இனியனுக்கும் எனக்கும் சின்னதா வாய் தகராறு. அதுவும் இல்லாம நான் மக்களுக்கு சேவை செய்யறவன், அது அவங்களுக்கு பிடிக்கல. வீட்டை விட்டு அவங்க குடும்பத்தார் அவங்கள துரத்தி விட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இவங்களும் ஏதாவது பண்ணி 4 காசு பார்க்கணும்ல. அவங்க பேரு பேப்பர்ல வந்தது இல்ல. இந்த ராசாத்திக்கு பதவி ஆசை வந்துருச்சு. இப்ப பதவியில இருக்கிறது யாரு? நான் தானே. இப்ப நேத்து இல்ல, 25 வருஷமா பதவியில இருக்காரு. என்ன இந்த ஊர்ல தோக்கடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஏன் மேல பொய் பழி சுமத்தணும். அதுவும் எலெக்ஷன் டைம் பாத்தீங்களா? அதான் அவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி பணத்தை அவன் கையில கொடுத்து அவனை தப்பிக்க விட்டாங்க. ஊர்க்காரங்க கிட்ட அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. இப்ப அந்த தப்ப அவங்க பண்ணலன்னு பழிய ஏன் மேல தூக்கி போட பாக்குறாங்க. அவங்களுக்கு நல்ல பேரு, எனக்கு கெட்ட பேரா? அடுத்து எலெக்ஷன்ல நின்னு அவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல. இந்த பாருங்க சார், அவங்களுக்கு என் பதவி பட்டம் தான் சார் வேணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் பிளான் பண்ணி என் மேல பொய் பழி சுமத்திருக்காங்க. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. யாருக்கே வேணும் பதவி பட்டம்லாம்? சும்மா வந்து ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காத. நீ ஏன் தூக்கி கொடுத்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. தம்பி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்ல வர. இதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம்னு சொல்ல வர. முருகா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதான் பணத்தை எடுத்துட்டு போனவ வாக்குமூலம் கொடுத்திருக்கான்ல. அது உங்க ஆளுமா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தானே சொல்லுவான். அதை தவிர வேற என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான் ஆதாரம். அனி, அனி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ராசாத்தே. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க மேல தப்பு இல்ல. எல்லாம் பண்ணது இந்த சேர்மன் தான். அத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தப்போதான் இவன் ஆளை வச்சு என் தலையில அடிக்க வச்சு நான் ஹாஸ்பிடல்ல கிடந்தேன். சார், இந்த பொண்ணு ராசாத்தியோட அண்ணி சார். எல்லாரும் ஒரே குடும்பம். பொய் சொல்ல வந்திருக்காங்க. அருமையா பிளான் பண்ணிருக்காங்க சார். இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நல்லா தெரிஞ்சு அருமையா பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு இறங்கி அரசியல் பண்ண பாக்குறாங்க. சார்,
நான் ஒண்ணு பொய்யான சாட்சி இல்ல சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா டேய் விடிஞ்சா பாரி ஐயா காலி. ஆமாண்ணே. அவர் மட்டுமா, இனியனும் ராசாத்தியும் தான் காலி. யாரு எப்படி போனா நமக்கு என்னடா? திருடிட்டு வந்த பணத்தை நம்ம ஐயா கிட்ட கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுறோம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி பணத்தை அடிச்சிட்டங்கய்யா. சபாஸ்ரா. இந்தாங்கய்யா. ஐயா பாரி ஐயா வீட்டுல இருந்து திருடியாச்சு. ஊர் மக்கள்லாம் பாரி ஐயா சொல்லிதான் பணம் போட்டாங்க. இப்ப அதே பாரி ஐயா பணம் திருடு போச்சுன்னு சொன்னா மக்கள் எல்லாம் நம்பிட மாட்டாங்க. சார் நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் போய் சார். என்னமா ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்காங்க. சார் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலனா நீங்க என் கூட வாங்க சார். பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். பணத்தை நான் எடுத்து தரேன் சார். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓ, பணத்தை வேற மறைச்சு வச்சிருக்கீங்களா? சார் கொஞ்சம் சும்மா இருங்க. எங்களுக்கு தெரியும் உண்மையை சொல்றவங்க யாரு, பொய் சொல்றவங்க யாருன்னு. அங்க போய் பணம் மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கான்ஸ்டபிள்ஸ், நான் வர்ற வரைக்கும் இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. நீங்க வாங்க. இதோ இந்த குடோன் தானாமா? ஆமா சார், இங்கதான் இருக்கு. ஆனா பணம் எங்க இருக்குன்னு சரியா தெரியல. தேடிதான் பார்க்கணும். கான்ஸ்டபிள்ஸ் உள்ள போய் செக் பண்ணுங்க. போங்க. என்னையா கிடைச்சதா? சார் அதான் சார் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏமா உன் புருஷனோட தங்கச்சியை காப்பாத்த பொய் சாட்சி சொன்னியா? அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சார் சார் சத்தியமா பொய் சொல்லல சார். பணத்தை இங்கதான் கொண்டு வந்தாங்க. நைட்டு ஃபுல்லா என்ன இங்கதான் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நானா தான் சார் தப்பிச்சு ஓடுனேன். ஆனா இங்க பணம் இல்லையாமா? இல்ல சார், இங்கதான் சார் பணம் இருக்கணும். நல்லா தேடி பார்க்க சொல்லுங்க சார். நல்லா மேலே ஏறி தேடி பாருங்கய்யா. கடவுளே, எதுவும் கிடைக்கலையே. சார் இங்க ஒரு பேக் இருக்கு சார். நான் சொன்னேன்லங்க.
அதை திறந்து பாரியா. சார் சார் பாருங்க சார். இந்தாங்க சார். சார் நான் தான் சொன்னேன்ல. சரிம்மா, வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். சார், அவங்கள இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். அவங்க உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இப்ப கூட்டு போனா எப்படி சார்? அதான் பணம் கிடைச்சிருச்சுல சார். சரி, அவசியப்பட்டா கூப்பிடுவேன். வரணும். ஓகே சார். கான்ஸ்டபிள் கிளம்புங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துல நம்ம போயிட்டோம். இல்லைன்னா சேர்மன் தப்பிச்சிருப்பான். ஆமாங்க, நம்ம ராசாத்திக்கு கெட்ட காலத்திலே ஒரு நல்ல காலம் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த சேர்மனும் அவங்க கூட்டாளிகளும் பேசுறத கேட்டு இங்க வந்து அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. ஆனா ஒண்ணுங்க, அந்த சேர்மனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது. நம்ம ராசாத்திக்கு போய் துரோகம் பண்ணிருக்கான் பாருங்க. படுபாவி படுபாவி. சரி வா, நீ வா போலாம். கடவுளே, இந்த சேர்மேனும் தனப்பானும் நம்ம பேரை சொல்லிடக்கூடாது. ராசாத்தி, கண்டிப்பா பொன்னி பணத்தோட தான் வருவா. நீ கவலைப்படாம இரு. சரி அத்தை. அண்ணி பணத்தோட தான் வருவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா பெரியத்தையை நினைச்சுதான் கவலை. அவங்க கிட்ட சத்தியம் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கேன். மாமாவோட வேற நின்னுகிட்டு இருக்கேன். சார், உங்க குடவுன்ல இருந்தா இந்த பணத்தை எடுத்தோம். ஏன் குடவுன்ல இருந்து பணத்தை எடுத்தா அது என்னோடது ஆயிடுமா? சும்மா சமாளிக்காதீங்க, தப்பிக்க வேற வழியே இல்ல. உங்க குடவுன்ல இருந்தா இந்த பணத்தை எடுத்தோம். ஏன் குடவுன்ல இருந்து பணத்தை எடுத்தா அது என்னோடது ஆயிடுமா? சும்மா சமாளிக்காதீங்க, தப்பிக்க வேற வழியே இல்ல. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆரியவே குற்றம் சொல்ல வச்சுட்டாங்க. என்னதான் நடக்குது? கான்ஸ்டபிள். எஸ் சார். ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்க, போய் என்னன்னு பாரு. ஓகே சார். என்னையா ஸ்டேஷன் முன்னால வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆரியா கிட்ட திருட்டு போன எங்க பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டான். அது உண்மையா? உண்மைதான். சத்தம் போடாம பேசாம இருங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வருவாரு. தேவையில்லாம பாரி ஐயா மேல சந்தேகப்பட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டோமே. அவர் என்னைக்கும் ஊருக்கு நல்லதுதான் ஐயா பண்ணுவாரு. ஆமையா, பாரியா என்னைக்கு அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டிருக்காரு? பாரியா மேல எந்த குறையும் சொல்லாதீங்க. சார், ஊர்க்காரங்களாம் ஒண்ணா கூடி வந்துட்டாங்க. உங்களை கோர்ட்டு கூட்டு போயே ஆகணும். என்ன சார் பேசாதீங்க.
கான்ஸ்டபிள் ஹேண்ட் கப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார். இதை எடுத்து உள்ள வைங்க. ஓகே சார். போங்க. மாட்டியா?